பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு அருமையான வசனம் பாருங்க. அமர்ந்திருங்கள் அப்படின்னா ரெஸ்டாக இருங்க, இளைப்பாறுதல் இருங்கள், படப்படக்காதுங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு தேவைகள் மத்தியில் நிறைய நேரத்தில் ஒரு எதிரிகளை சந்திக்கும் பொழுது, சவால்களை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப படபடத்துருவாங்க பாருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடும். இது எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன், எப்படி நான் இதை மேற்கொள்ள போகிறேன், எப்படி நான் இந்த தேவையை சந்திக்க போகிறேன், எப்படி இந்த விஷயத்தை நான் மேற்கொண்டு ஜெயிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம அநேக நேரத்தில் யோசிக்க தோணும் பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அமர்ந்திருங்கள். தேவனுடைய அமர்ந்திருங்கன்னா நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள் இருக்க வேண்டும். தேவன் மீது விசுவாசம், தேவன் மீது நம்பிக்கை. கர்த்தர் ஏதாவது செய்வார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வார். கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்து நமக்கு ஜெயம் தருவார். பாருங்க, நம்ம எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும். பிரச்சனை மத்தியில் அமர்ந்திருங்க. எத்தனை பெரிய பிரச்சனைகள், எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் நீங்கள் குவைட்டாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். அற்புதங்கள் நடக்கும்பார். யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய ராஜாக்கள் கூடி அவனுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது கர்த்தர் யுத்தத்தை செய்தார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க செய்து தேவன் யுத்தத்தை செய்து வெற்றி சிறக்க பண்ணினார். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வராங்களா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர்கள் பட்டயத்தை ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஓங்க செய்வார். தேவைகள் மத்தியில் இருக்கிறீங்களா, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்தவங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். 5 அப்பம் 2 மீன் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர்கள் அமர்ந்திருக்கும்படி செய், அவர் உட்கார வேண்டார். எல்லாரும் உட்கார்ந்த உடனே தான் அற்புதம் நடக்குது பாருங்க. நீங்களும் முயற்சி செய்த சில நேரத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணி அதை பண்ணி இதை ஜெயிக்கிறதுக்காக, அதை மேற்கொள்றதுக்காக எப்படியாச்சும் இதில் நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மாம்சத்தில் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வார்த்தை வருது, நீங்கள் அமர்ந்தீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எனக்கு ஜெயமாக்கி தாரும். இந்த காரியத்தில் நீர் எனக்கு வெற்றியை தாரும். இந்த சவால்களை எனக்கு வெற்றியை தாரும். இந்த எதிரிகள் மீது எங்களுக்கு வெற்றியை தாரும் சொல்லி இளைப்பாறுதல் அடையும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறது, இஸ்ரவேலுக்கு முன்பாக பின்னாடி பார்வோன் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. ரொம்ப படபடத்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஐயோ, எங்களை சாகடிக்கும்படிக்காக இங்கே கொண்டு வந்து, நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்திருக்கலாம், அங்கேயே ஏதோ பண்ணியிருக்கலாம், அங்கேயே கொமட்டிக்காய் எதனா சாப்பிட்ருக்கலாம், இங்கே மாட்டி விட்டுட்டீரே அப்படின்னு சொல்கிறான். தேவன் சொல்றாரு, கோலை எடுத்து அந்த செங்கடலை பிளந்து விடு. பாருங்க, ஒரே ஒரு அற்புதம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு பிரச்சனை. நான் சொல்றாங்க பாருங்க, ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில தேவன் செய்தால் உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறும். உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஒரே அற்புதம், உங்க தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் ஒரே யுத்தத்தை செய்தால் உங்கள் எதிரிகள் சிதறப்பட்டு ஓடி போவார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். வெற்றியும் வாழ்வும் ஜெயம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும் என்பதை நீங்கள் விசுவாசி. அமர்ந்திருக்கு. ரொம்ப அநேக பிரச்சனை, நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி அநேக நேரத்தில் சில காரியங்களை இதை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும், இதை பெற்றுக்கொள்ளணும், இந்த சவாலை ஜெயிக்கணும், இந்த சத்ருவை மேற்கொண்டு சொல்லி நீங்கள் அநேக நேரத்தில் ரொம்ப முயற்சித்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், இளைப்பாறுதல் அடையுங்கள். கர்த்தர் நிச்சயமாக வெற்றி தருவார். வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் சொல்லுகிறது, அப்படியே நம்புங்க, அப்படியே விசுவாசிங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்பதை விசுவாசித்து அமர்ந்திருந்து தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அமர்ந்திருங்க. ரொம்ப நீங்கள் அமர்ந்திருக்கும்போது கர்த்தருடைய கரத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை பார்ப்பீர்கள். எரிகோக்கள் தகர்க்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். யோர்தான் நதி உங்களுக்காக பிளந்து விடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே யுத்தத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் கர்த்தரால் வரும். ஒரு நேரம் அமர்ந்துருங்க. நம்பிக்கையும் அமெரிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். கர்த்தர் மீது ஒரு விசுவாசம், வாக்கு தத்தங்கள் மீது விசுவாசம்,
அவர் மீது ஒரு நம்பிக்கை, அவரிடத்தில் நீங்கள் மகிழ்ந்திருந்து அவரோட விசுவாசத்தை நீங்கள் பலப்படும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி நிச்சயமாகவே யுத்தங்களை செய்வார். உங்களுக்காக காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக சகலத்தையும் கைக்கூடி வர பண்ணுவார். நாம் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். அமர்ந்துருங்க, அவர் பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க. அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை விசுவாசிங்கள், அதை நம்புங்கள். சவால்களை அதை பார்த்துட்டு பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். தேவன் உங்களுக்காக வழக்காடி சத்துருவின் மீது ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்னொரு வீடியோன் மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.